சில பல சில்லறகள்னால போன வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்போ ரிவ்யூ போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிவ்யூ போடுற மொதக்கு இருக்கேன். நானா தான் இருப்பேன். வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மார்வல் எண்ட் கேமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடி மிதி உதைகள்லாம் ரொம்ப பலமா வாங்கிட்டு இருந்தது. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமேனியா படத்துல வந்து ஓவர் அடி. அந்த அடியை சரி செய்ய பாத்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 வந்து கொஞ்சம் சரி செஞ்சது. அதுக்கப்புறம் த மார்வல் அந்த படத்தோட பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்வலை போட்டு பொளந்து கட்டிருச்சு. அதை சரி செய்ய டெட்புல் அண்ட் வுல்வரின் வந்தாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா அந்த பிரேவ் வேர்ல்ட். இது வந்து அந்த முந்தைய படத்து அளவுக்கு இல்லைனாலும் கூட பாத்தீங்கன்னா இதுவும் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்ல. இதுல கொடுத்த அடி வந்து இப்போ இந்த தண்டர் போல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈடு கட்டியிருக்கு, சரி செஞ்சிருக்கு. சிஐஏ ஏஜென்ட் வேலண்டினா அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசாசினா வேலை பார்க்குறாங்க பிளாக் விடோவோட தங்கச்சி எலேனா. மிஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் லேப், ஒரு ஹை செக்யூர்டான ஒரு டெஸ்ட் லேபுக்கு வந்து அனுப்புறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக அனுப்புறாங்க. இவங்க எலேனா அவங்க பேச்ச கேட்டு அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அங்க ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்த வேலை அதே வேலை தான், அதே டாஸ்க் தான். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 4 பேத்துக்குள்ள சண்டை வர இந்த இடத்துல 5ஆவதா ஒரு கேரக்டர் வருது பாப்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் தான். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்குள்ள அடிதடியாகி அதுக்கப்புறம் இவங்களே யோசிக்கிறாங்க நம்ம ஏன் ஒருத்தர் அனுப்பி அது ஒரே வேலைக்கு நம்ம 4 பேர் வரணும் அப்படின்னு யோசிக்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த தண்டர் போல்ட்ஸோட கதை. இந்த பாப் யாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஓவரால் ஸ்டோரி. நான் இந்த இடத்துல ஒரு ஹைலி மென்ஷனா சொல்லிடுறேன். இது வந்து யூசுவல் மார்வல் படமே கிடையாது. ஒரு மார்வல் படத்துல ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல நம்ம பேசிக்கா நம்ம என்ன எதிர்பார்த்து போவோமோ அது எல்லாமே இருக்கு. ஆனா ரொம்பவும் கம்மியா தான் இருக்கு இந்த படத்துல. நல்ல ஃபைட் இருக்கா? இருக்கு. ஆனா கம்மியா இருக்கு. ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் நிறைஞ்ச ஒரு ஹை ஃபேண்டசி மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் அதுவும் ரொம்பவும் கம்மியா தான் இருக்கு. இந்த படத்துல எது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பேச்சு தான். இப்படிதான் இருக்கும். ஆனா படத்துல எங்கேயுமே போர் அடிக்காது. ஏன்னா இந்த படத்தை இவங்க ட்ரீட் பண்ண விதம், இந்த படத்தை இவங்க பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சது பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டோரி ரிலேட்டடா ஃபிலிமா தான் கொண்டு போயிருக்காங்க. கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான். ஃபைட்டுமே பாத்தீங்கன்னா கதைக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிற இடத்துல மட்டும் தான் இவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஹீரோ டீம் வில்லன் அந்த மாதிரி யாருமே ஸ்பெசிபிக்காவே இல்ல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எலேனா பாயிண்ட் ஆஃப் வியூல போறதுனால நம்ம வந்து அந்த சென்ட்ரல் கேரக்டர் வந்து ஒரு லீடா எடுத்துக்கலாமே ஒழிய மத்தபடிக்கு இந்த படத்துல ஹீரோ, ஒரு ஹீரோ டீம், வில்லன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வில்லனா சொல்லி ஒரு கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் அது கிளைமேக்ஸ்ல வேற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்திலே இதுக்கான ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. தேர் இஸ் நோ லீடர் அண்ட் தேர் இஸ் நோ பிளான்னு. அது இந்த படத்துக்கு வந்து ஆப்டாவே பொருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படத்தை யூசுவல் மார்வல் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் மீறி போனா ஒரு 3-4 லொகேஷன்லயே வச்சு மொத்தமாவே முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படம் நடக்கிற டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா படத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள், ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்காது. ரொம்ப ஒரு டார்க் டோன்ல தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பீக் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் தான். பயங்கரமா இருந்தது. கொடுத்த காசுக்கு வந்து அதுவே சரியா போகும் அந்த மாதிரி தான் இருந்தது. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 இருக்கட்டும், டெட்பூல் அண்ட் வுல்வரினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல படம் தான். மார்வல் ஃபேன்ஸ்க்கு வந்து இது நல்ல ஒரு ட்ரீட்டான ஒரு படம் தான் இது. இந்த படத்துல ஒரு ஷோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லணும்னா டேவிட் ஹார்பர். அவர் அடிக்கிற அந்த சில காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபேஸ் 3க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்வல் இவ்வளவு படங்களுக்கு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு சூப்பராலாம் இல்ல. நம்ம என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு பக்குன்னு அந்த ஒரு மூமெண்டே எதுவுமே இல்ல. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து சூப்பராவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுதான்டா அப்படிங்கன்னு சூப்பராவே அது வெளிப்படையாவே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அதை முடிச்சிட்டாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ்ல வர அந்த டிரான்சிஷன் சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சீனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சில மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலயும் அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு சவுண்ட் உள்ள தியேட்டர்ல போய் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது.